ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது தெய்வீக அன்னையை நமது இதயத்திற்குள் கொண்டு வருவோம். மெதுவாக கண்களை மூடி நமது கவனத்தை நமது இதயத்திற்குள் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களுக்குள் இருந்த அனைத்து மாயைகளும் அறியாமை என்ற இருளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை. தாய், தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தை அடைவதற்கும் அந்த ஆனந்தத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தீயவைகளையும் எங்களுக்குள் இருக்கின்ற கவன ஈர்ப்புகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவமும் அவரின் ஞானமும் நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம்: ஸ்ரீ கணேசா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। श्री आदि भूमि देवी साक्षात् ॐ त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் ஆசையற்றவர்களாக மாறுவதற்கும் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து ஆசைகளும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து கடந்த காலத்தின் எண்ணங்கள் எங்களை ஆட்கொள்ளாமல் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் தூய்மையான விருப்பத்தை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள். கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளை, அசுர குணங்களை, மாயைகளை ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கோபத்தை அகற்றிவிட்டு அதன் மூலமாக ஏற்படுகின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்களின் தூய்மையான அன்பை உணர்ந்து தங்கள் அருளால் எங்களுக்குள் உண்மையை நிலைநிறுத்திய தங்கள் அருளை எங்களை அன்பானவர்களாகவும் மாற்ற வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்கள் அகற்றப்பட்டு அதிகப்படியான உடல் உஷ்ணமும் அகற்றப்பட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
நாங்கள் தங்களின் அன்பையும் தங்களின் செயலுக்குரிய சக்தியை அளிப்பவர் என்ற உண்மையையும் உணர்ந்தவர்களாக செயல்படுவதற்கும் எங்களை வெளிப்படுத்துவதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களை சமநிலையில் அமைதியாகவும் திருப்தியுடனும் இருக்கும்படி அருள் புரியுங்கள். எல்லாவற்றிலும் நாங்கள் ஆத்மாவின் அழகை ரசிப்பவர்களாக இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் தங்கள் அருளால் சமநிலையில் இருக்கிறோம் என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனத்தை சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனத்தை சுழுமுனை நாடியிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாய் குண்டலினி மாதா, தங்களை நாங்கள் மனப்பூர்வமாக வணங்குகிறோம். தாங்கள் ஸ்ரீ கணேசரின் அனுமதியோடு மேல் எழும்பும் பொழுது எங்களின் சக்கரங்களின் வழியாக உள் நுழைந்து எங்களின் சுழுமுனை நாடியில் தாங்கள் செல்லும் பொழுது ஏற்படுத்துகின்ற ஓசையை உணரும் அளவிற்கான எங்களின் தியானம் இருக்க, அமைதி நிலை எங்களுள் நிலை பெற்றிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது மூலாதாரில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நம்முடைய குண்டலினி தாய் மேல் எழும்பியதை நமக்குள் குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக நாம் நமது மூலாதார சக்கரத்தில் உணர்வதையும், அதேபோல் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதையும் நன்கு உணர முடிகிறது. அதை உணரும் வரை நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அது தெரியாதவர்கள் அன்னையிடம் முழுமையாக சரணடைந்து நமக்குள் இருக்கின்ற மாயைகள், கோபங்கள், அறியாமைகள் என்ற அனைத்தும் அகற்றிவிட வேண்டும் என்றும், நமக்குள் கள்ளம் கபடமற்ற குணம் நிலை பெற்றிருக்கவும் அன்னையிடம் மனதார நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மால் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நமது மூலாதார சக்கரத்தில் உணர முடியும். நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. படைப்பின் அதிபதியான தாங்கள் எங்களுக்குள் படைப்பாற்றல் திறனை
தந்ததுடன் தூய்மையான தெய்வீக ஞானத்தை அளித்து எங்களுக்குள் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர வைத்திருக்கிறீர்கள். எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி வரும்பொழுது, தங்களை அடையும் பொழுது அவர் ஏற்படுத்துகின்ற ஓசையை நாங்கள் உணரும் அளவிற்கு எங்களின் தியான நிலை இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது தாயான குண்டலினி தாய் மேலெழும்பி வரும் பொழுது அவர் சுவாதிஷ்டானாவில் ஏற்படுத்துகின்ற அந்த நுண்ணதிர்வுகளும் ஓசையும் நாம் உணர முடிகிறதா என்கின்ற அந்த கவனத்தை நமக்குள் செலுத்துவோம். நாம் சுவாதிஷ்டானாவில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நன்கு உணர்ந்த நிலையில் நமது கவனத்தை இப்பொழுது மெதுவாக நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், யோகிகளாகிய நாங்கள் தங்களை நோக்கிய தியானத்தின் மூலமாக தங்களின் தரிசனத்தை உணர்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அச்சங்களை அகற்றி திருப்தியையும் மன அமைதியையும் தந்து எங்களுக்குள் உண்மையையும் தர்மத்தையும் நிலைநாட்டுகிறீர்கள். தாய், தயவு செய்து எங்களின் குண்டலினி தாய் தங்களை வந்து அடைந்துள்ளதையும் அவர் மேலெழும்பும் பொழுது ஏற்படுத்துகின்ற ஓசையையும் அவரையும் நாங்கள் உணரும் அளவிற்கு எங்களின் தியான நிலை மேம்பட தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது நாபி சக்கரத்தில் வைத்து நமது அன்னை நாம் உணரும் அளவிற்கு நமது தியானம் இருக்க அன்னையிடம் பிரார்த்தனை செய்து கவனத்தை உள்முகமாக வைத்து தியானத்தில் இருப்போம். நமது இதே அமைதியான தியான நிலையிலே நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களை சுயம் குருவாக
மாற்றியுள்ள தாங்கள் எங்களின் அகங்காரத்தை குறைத்து எங்களுக்கு சுயம் குருவிற்குரிய ஞானத்தை அளித்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் தியானத்தின் மூலமாக கிடைக்கும் அமைதியின் மூலமாக எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி வருவதை நாங்கள் உணரும் அளவிற்கும் அவரின் ஓசையை நாங்கள் உணரும் அளவிற்கும் கேட்கும் அளவிற்கும் எங்களின் தியானம் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பவசாகரத்தில் வைத்து நமது தாய் குண்டலினி மாதா மேலெழும்பி வருவதை உணரும் அளவிற்கு நம்முடைய தியானம் இருக்க நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை காட்டுவதற்கும் பாதுகாப்பு அளிப்பதற்கும் எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளையும் மாயைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்கும் தாங்கள் எங்களுக்கு ஒத்த ஒரு வடிவத்தை எடுத்து வந்தீர்கள். தாயே, எப்பொழுதும் நாங்கள் எங்களின் கவனத்தில் தங்களின் அன்பை உணர்வதற்கும் நாங்கள் முழுமையோடு கலந்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, ஸ்ரீ ஆதி சக்தியின் ஒரு துகளான எங்களின் குண்டலினி தாய் ஒவ்வொரு சக்கரங்களின் வழியாக மேல் எழும்பி வரும்பொழுது அவரால் நாங்கள் உணர்கின்ற அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளும் ஓசைகளும் ஹிருதய சக்கரத்தில் வரும்பொழுது நாங்கள் உணர்வதற்கு எங்களின் தியான நிலை மேம்பட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது ஹிருதய சக்கரத்தில் வைத்து நமது குண்டலினி தாயின் அன்பை நாம் உணர்வோம். அன்னையின் அன்பை உணர்ந்த நாம் நமது கவனத்தை மெதுவாக விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் தூய்மையையும் உண்மையையும் நிலை நிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையை நிலைநிறுத்துகிறீர்கள். நாங்கள் முழுமையோடு கலந்திருக்கவும் அதில் ஒரு துகளாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விசுத்தியில் இருக்கும் தாங்களே எங்களுக்குள் அனைத்து விதமான தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்வதற்கு வழிகாட்டுகிறீர்கள்.
எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்பி வந்து தங்களை வந்தடையும் பொழுது அவரால் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த ஓசையை உணரும் அளவிற்கான நாங்கள் அந்த தியானத்தில் மேம்படவும் யோகிகளின் நிலையை நாங்கள் எங்களுக்குள் நிலைநாட்டவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை விசுத்தியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரம் எங்களுக்கான சகஸ்ராரா திறப்பதற்கு வாயிற்காப்போனாக இருப்பவராவார். எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி வந்து எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் எங்களுக்குள் உணர்கின்ற அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர செய்கிறார். அதற்கு தங்களின் அன்பு மட்டுமே காரணம் அம்மா. தாயே, எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்தி அதன் மூலம் எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தை அகற்றி நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற நிலையை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். அதை உணர்வதற்கு நாங்கள் எங்களின் தியானத்தை மேம்படுத்த தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நமது குண்டலினி தாய் நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தை அடைந்துள்ளதை நம்முடைய குளிர்ந்த நுண் அதிர்வுகள் நமக்கு உணர்த்துகிறது. அதை நன்கு உணர்ந்து அந்த ஆனந்தத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் இன்றைய தியானத்தின் மூலமாக தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் உணர்வதற்கும் எங்களின் குண்டலினி தாய் 6 சக்கரங்களின் வழியாக நுழைந்து அவர் மேல் எழும்பும் பொழுது அதனால் நாங்கள் உணர்ந்த தெய்வீக நுண் அதிர்வுகளுக்கும் தங்களின் அன்பு மட்டுமே காரணம் அம்மா. எங்களின் சகஸ்ராரத்தில் நாங்கள் உணர்கின்ற இந்த நுண் அதிர்வுகளானது எங்களின் தியான நிலையை மேலும் ஆழமாக்க தங்களின் அருளாசி மட்டுமே காரணம் அம்மா.
எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற சந்தேகமற்ற நிலையில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நிர்விச்சாரா நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது நமக்குள் அமைதி நிலை பெற்றிருக்கிறது. குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் நன்கு உணர முடிகிறது. நமக்குள் எவ்வித எண்ணங்களும் இல்லாத நிலை நமக்குள் நிலை பெற்றிருக்கிறது. இந்த நிலையை நமக்கு தந்த நமது தெய்வீக அன்னைக்கு நாம் மனதார நன்றி கூறுவோம். மந்திரம் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இன்னும் சரியாக உணர முடியாதவர்கள் நமது கவனத்தை அதே நிர்விச்சாரா நிலையிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். அந்த நிலையில் நாம் கூறும் பொழுது தெய்வீக குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர்ந்து இந்த அமைதியான தியான நிலையையும் நாம் உணர முடியும். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं
चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது இதே தியான நிலையில் 1977 பிறந்தநாள் பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். सहयोगी जस्टिस वैद्य
and his most loving wife. Mr. Bakshi, Maureen, Rumal, Mr. Gavin Brown, who is an archaeologist, Dr. Pramila Sharma, who is a professor of Hindi and is a master of Kabira's literature, and then Mrs. Jane Brown, who is a geologist. They are from Cambridge University. And our Vice Chairman, Mr. Zakre. Also the gracious singer, Mrs. Shobha Gutu, who has been very kind to come and sing. And in Marathi she said, आमच्यानी आणखीन काही होत नाही तर माताजी आम्ही दोन भजनं म्हणूया. All the Sahajogis who have come here, all the other people who have joined us here, who are celebrating this earthly birthday of mine, I am very thankful, very grateful, and I am filled with great joy and happiness. And my vibrations are flowing from my eyes as tears to see that in this Kali Yuga also there are people who are grateful to a mother who just gives the abstract thing known as vibrations. Actually, I do not give you. I cannot give or take, you'll be surprised. It's just emitted through me. It is my swabhava. It has to be that way, I can't help. It is a being that is being. You cannot make it something else. It acts on its own. It goes on working. It is beyond me to control myself from loving all of you. I do not know how people learn to hate. I haven't got sufficient time even to love people. I find 24 hours much less. I do not know how people sit down and manipulate and think in an ice-cold manner. How to be hateful. Hatred has no power but of destruction of yourself and others. On this day, I would request you to think of love all the time. Love is all knowledge. Knowledge is all love. There's nothing beyond. If you have knowledge, it has to pass the test of love. If you know a person, it makes no record on you because you know him from outside. But if you love a person, then you know the person out and out. You know him so well. You know him everything the way he is. It is this knowledge that is what we call is the para knowledge. That is the knowledge we have to see. All these books are only signaling towards that. They are milestones which are telling us, go ahead, go ahead. They do not solve the problem of entering into the kingdom of God. I request you that you all should come to this stage of understanding the divine within you, the love of God that is within you, which is trying to overflow from you and enjoy the sense of emitting and giving. Giving has the greatest joy and pleasure. There is no pleasure in taking. And when you receive it, you start giving. You have heard Dhumal talking about how he has done work in Rahuri. In Rahuri, when I was going to Rahuri University, the people in the nearby village knew that our car will be going that way. They are ordinary villagers. They have never read any yoga. They don't understand anything more about vibrations than these feelings that you get. It's a subjective knowledge. It has no words. It's a subjective experience which you feel on your fingers in your being, the bliss of God. And as I was going, I just felt a jerk in the car because so many people were just lying on the road and some were standing on the road stopping the car, and they started shouting my jai. I was wonderstruck. I said, how did you know that I was in this car?
He said, Mataji, you have given us vibrations. We knew this was the car which was bringing us vibration. So now you have to get down here. I just got down. I embraced all of them. And our Sahajogis were waiting at the other end. I said, doesn't matter. This is what is Sahaja, such loving people. And at that time, I just thought of how once with Rama, how you felt those things with people, the very simple people of very simple heart with Shraddha, how they had those feelings of receiving your love and feeling it. Everyone needs love in this world. You cannot exist without love. Your whole being is based on love. And I wish all of you in this country to understand that unless and until there is love in your heart, don't try to do anything outside. Because if you do it, you'll be found out in no time. Every human being understands what is love. There are lots of things that are happening within you. There are cosmic changes that are taking place today within you. I know that it's happening. The Sri Chakra itself has descended on this earth and already the Satyuga has started. This is the reason why you are feeling these vibrations on your fingers. And none of these gurus and rishis and all those people have mentioned these things because this is only possible when the Sri Chakra is brought down. It is here. You have to feel it and understand it. It is for all of you to accept it with an open heart. I do not want anything from you. What can you give me? I do not want anything, but I want my children to be happy. I pray for their happiness. I live for them. And all the time, whether I am asleep or awakened or in the middle state, when they call this a Bhranta, I am just with you. Every moment you are in my thought. I wish all of you a very, very happy New Year today because it is Navroz. And Navroz is the day when Navroz started his work on this world. He was a great Sahajogi. He was an incarnation of Dattatreya himself. Vaidya Sahib has told you about Muhammad Sahib. I have to tell you that he was my father. And he was the incarnation of Dattatreya himself. He was not an ordinary person. Though the people tortured his life, every moment that he lived, they tortured him. And Hazrat Ali is a very, very great incarnation where only once Brahmadeva has incarnated, and he has incarnated as Hazrat Ali. So these people are so great. You cannot criticize them. They are so great. Every word that they have spoken is a mantra. Everything they have told you about these namaz, it is nothing but Kundalini Jagruti. Muhammad Sahib has done the greatest work in Sahaja Yoga and has done the greatest advancement as far as the Kundalini Jagruti is concerned. How can you criticize him? I can't bear to hear even a word against him. I know how much he has been tortured, and the same people today are born in this country who are talking against him. When you cannot reach even at his feet, why should you take such a big step? Understand, what have you done in life? What have you got with yourself that you are criticizing these great personalities? Khwaja Nizamuddin Sahab was a great awliya, no doubt about it, and a horrible king like Khilji tried to trouble him, and he was himself murdered, and his name has gone to the dying dust. Today, Khwaja Nizamuddin Sahab, you go and see the vibrations there. You go and see at Chishti's Maqbara also, at Ajmer Sharif you will see the same. At Patna, you go and see Patna Sahib, where you have got our Mahavir Sahab's also vibrations are there. All these people are speaking of the same truth I am telling you. But today you can make them out. You will know who they are. Please try to humble down yourself. First of all, get this eternal truth within yourself. Let your being be that subjective instrument to understand what is God. Don't be driven away by few readings here and few readings there. Don't be driven away by the small-hearted ideas and the egoistical tomfoolery that is going on is to make fun of everyone. Oh man, please awaken yourself to this great occasion of understanding this dynamic force is dying to bubble out of you. We have to change this world and transform it into a beautiful creation, because the Creator will not allow His creation to be destroyed. If you do not accept the truth, you will be destroyed. So please
Please, again as a mother, I ask to accept the divine truth, the divine love, and to be one with it. I wish all of you, all the Sahajogis, and all the people who are seeking the greatest of greatest, highest of highest achievement in the awareness of God and His love. That is what it is. Otherwise, the rest of it is all useless. Those who have sought other kind of sattvic or tamasic things in life have gone to waste. They have gone to hell and they are completely destroyed. You do not want to do that. You are simple people, ordinary people, and that's why you are the best people, because you do not suffer from any extremes. You have a very simple heart. You are leading a very religious life and a sanctified married life. This place is for the people who are in the middle path of Lord Buddha. Sahaja Yoga is the integration of all the truths of life. And I can prove it to you on the Kundalini that what I say is the fact. Is the fact. Unless and until you take Hazrat Ali's name, your Swadhisthana Chakra cannot be cured. And all the Sahaj Yogis know about it. And in the Sahaj Yogi Puja, we have to take the name of Muhammad Sahab again and again, and that of Hazrat Ali. And also we have to take the name of Jesus, the Lord, who is the Ashraya of all this world, described by Sri Krishna in the Bhagavad Gita. He was the Mahavishnu. You can read it for yourself and you'll be surprised that all the things described about Mahavishnu are absolutely the same as Jesus Christ was. So I request you not to be so small-minded. You have not known the truth so far. So try to understand it, to be subjective, to feel it, to understand it. All the books are saying the same thing as I am saying. Only thing, I can do it. I am not doing it. It is just happening. I have come on this earth just for this ignition. This is the last point of ignition. This has to happen and this will happen. Let us see in this country, in this beautiful Yoga Bhumi, how many people accept it. May God bless you all. Again and again I bless you. I am going to now London on the 25th and hope all of you who have got realization in last 2 days will again come to our programs in Bharati Vidya Bhavan. On Tuesday we have at 6:30. We have also a very nice center in Altamount Road. You can take the address from here. On Altamount Road there is a very nice ground floor flat we have got in front of the beauty parlor, Kamal Beauty Parlor or something like that. That is the flat of Miss Moraji, who has kindly given us this flat for use. न तातो न माता न बन्धुर्न दाता न पुत्रो न पुत्री न भृत्यो न भर्ता न जाया न विद्या न वृत्तिर्ममैव गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानी भवाब्धावपारे महादुःखभीरु पपात प्रकामी प्रलोभी प्रमत्तः कुसंसारपाश प्रबद्धः सदाहं गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानी न जानामि दानं न च ध्यानयोगं न जानामि तन्त्रं न च स्तोत्रमन्त्रं न जानामि पूजां न च न्यासयोगं गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानी न जानामि पुण्यं न जानामि तीर्थं न जानामि मुक्तिं लयं वा कदाचित् न जानामि भक्तिं व्रतं वापि मातर्गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानी कुकर्मी कुसंगी कुबुद्धि
कुदासः कुलाचारहीनः कदाचारलीनः कुदृष्टि कुवाक्यप्रबन्धः सदाहं गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानि प्रजेशं रमेशं महेशं सुरेशं दिनेशं निशीथेश्वरं वा कदाचित् न जानामि चान्यत् सदाहं शरण्ये गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानि विवादे विषादे प्रमादे प्रवासे जले चानले पर्वते शत्रुमध्ये अरण्ये शरण्ये सदा मां प्रपाहि गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानि अनाथो दरिद्रो जरारोगयुक्तो महाक्षीणदीनः सदा जाड्यवक्त्रः विपत्तौ प्रविष्टप्रनष्टः सदाहं गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानि गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानि गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानि साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, எங்களுக்கான இன்றைய தியானத்தின் மூலமாக அமைதியையும் எங்களின் குண்டலினி தாயையும் எங்களுக்குள் உணர செய்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே வைத்திருக்க, நாங்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க எங்களை தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். முடிந்த பிறகு ஒரு ப்ரேயர் இருக்கு,